அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. சந்திரன் ராசியில் இருந்து 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகள் தரும் நபர்களுடன் நீங்கள் அதிகம் பழக விரும்ப மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு மன ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நல்ல சூழ்நிலையில் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர அன்பு தெளிவாக தெரியும். சந்திரன் லக்னத்தில் இருந்து 9வது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் முந்தைய நிலுவையில் உள்ள பணிகளை குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க. இதன் மூலம் இந்த ராசிக்காரர்களுக்கு பதிவு உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் உயர்வை பெற முடியும். இந்த காலகட்டத்தில் பணியில் ஒரு வலுவான வாய்ப்பு உள்ளது. இந்த வாரம் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா நேரத்திலும் வெற்றிகரமாக விரும்புவது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னே சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை தாமதமின்றி கட்டுவது நல்லது. வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வீட்டில் உள்ள மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. புதிய நபர்களை அதிகம் நம்ப வேண்டாம். அது மட்டுமில்லாமல் சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரும். கமிஷன் வியாபாரத்தில் எதிர்பாராத பலன் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கவனமாக பயன்படுத்துங்கள். புதிதாக அறிமுகமான பெண்களின் பழக்கங்களை நெருக்கமாக வைத்து கொள்ளாதீங்க. புதன் 17ஆம் இடத்துல அமைஞ்சிருப்பதால் அரசாங்கத்தில் பாராட்டு, பரிசும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்கும். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஊழியர்கள் உற்சாகத்துடன் வேலை பார்க்க வேண்டும். சிலர் வேலை மாறுதலால் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டி வரும். சுக்கிரன் 11, 12ஆம் இடத்துல இருக்காரு. கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகளின் கவனத்தை கவரும் சற்று சிரமமாக இருக்கு. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. நாடகம், சினிமா போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்கள் பிரகாசமான பயணத்தை அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்கள். கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய குணங்கள் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. எந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வாங்க. இவர்களுடன் நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. இருப்பினும் சில பயிற்சி காலத்தில் இவர்கள் சோம்பலாக காணப்படுவாங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்க நிற்க மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார் என்றால் அந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதனை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவர்களாக திகழ்வாங்க. இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிப்பாங்க. இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு நிதானமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பாங்க.
இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்னம்பிக்கை உடையவர்கள். பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்கள் என்பதாலும் இவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை என்று மூக்க நுழைக்க மாட்டாங்க. பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். இவர்களுக்கு ஆடம்பரமாக வாழ்வதே மிகவும் ஆசைப்படுவார்கள். அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுபபோகமாக வாழ நினைப்பாங்க. கருணை நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிப்பார்கள். உறவினர்களை மதிப்பாங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செலவு செய்து விடுவாங்க. இவர்கள் எளிதில் அவசரமாக முடிவு செய்த பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்வாங்க. கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுடைய நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பை முறியடித்து கொள்ளவும் தயங்க மாட்டாங்க. இவர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் இருப்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம். கலை சார்ந்த துறையில் மிகுந்த சிறந்து விளங்கக்கூடியவர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறையில் இவர்கள் அதிகம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்கள் அதிகம் நெருங்கி பழக மாட்டாங்க. ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட மாட்டாங்க. சொந்தமான தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும். அதே போல எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு தாங்கள் விரும்பியதை விருப்பப்படி செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டுமே அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க. தலை விதியே கூட உங்கள் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள்தான் என்று கூறலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை தங்களுக்கு உள்ளது. எப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நீங்கள் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமாக காதல் வரும். காதலில் பல முறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய், இந்த கிரகங்கள் மட்டுமே நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இடைநிலையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்குள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவாங்க. அதாவது இவர்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலுமே வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கல்வியை பொறுத்தவரை தங்களின் கூர்மையான புத்தியால் தாங்கள் எப்பொழுதும் முன்னிலையில்தான் சிறந்து விளங்குவாங்க. கடின உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செயலிலும் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக அமையும் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுக்கு சனி 10ஆம் வீட்டில் இருப்பதால் சிறிய நோய் தாய்க்கம் இருந்தால் கூட அலட்சியப்படாதீங்க. முறையான சிகிச்சை மேற்கொண்டால் அதற்கான தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.